வெஜிடேரியன் ஹோட்டல் ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா வீட்டு முறைப்படி வந்து சமைச்சு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. வெஜிடேரியன் ஃபுட்டு வந்துட்டு ரேரு தான். ஸோ நான்வெஜ் வந்து மிக்ஸ்டு ஃபுட்டு தான் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வீட்டு முறைப்படி ஹாய் எவ்ரிஒன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிறுமுகை, அதாவது மேட்டுப்பாளையம் டு சக்தி ரோட்டில் பார்த்தீங்கன்னா சிறுமுகை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டு சேலைகள் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸும் நிறைய இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் ஒன்று இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வீட்டு முறைப்படி வந்து சமைச்சு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஆர்டர்ஸும் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கடையுடைய பேர் பார்த்திங்கன்னா குமாரசாமி மெஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. இது கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கு பக்கத்தில் தான் இந்த ஷாப் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் அதனுடைய லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து போர்டு வச்சுருப்பாங்க. உள்ள ஒரு லைட்டாக ஒரு சந்தம் ஒன்று இருக்குங்க. அதை ஒட்டி தான் இந்த ஷாப் அமைஞ்சிருக்கு. இங்கே என்னென்ன மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. குமாரசாமி மெஸ்ஸுடைய ஓனர் இருக்கார். ஐயா தான் வந்து ஓனருங்க. அவர்கிட்ட நம்ம கேட்போம். ஐயா வணக்கங்க, உங்கள் பேருங்க? ஐயா என் பேர் சண்முகங்க. சண்முகம். ஐயா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கீங்க? வெஜிடேரியன் ஃபுட்டு காலையில் இட்லி, தோசை, ரோஸ்ட்டு, இது வெங்காய ரோஸ்ட்டு, பொங்கல், அப்புறங்க இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. மத்தியான டைமில் என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? மத்தியான டைமில் சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, மோர் குழம்பு, மோருங்க. எல்லாமே வந்து வீட்டு முறைப்படி தான் நீங்கள் செய்கிறீங்களா? ஐயா எப்படி? எல்லாமே செய்வோம். சைவம் மட்டும்தான் இங்கே இருக்கும், அசைவம் கிடையாது? கிடையாதுங்க. ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி, அதாவது உடலுக்கு ஆரோக்கியமான ஃபுட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறீங்களா ஐயா? என்னென்னா காய்கறிகள், கீரைகள் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறீங்களா ஐயா? ஆமாங்க. ஓ. அப்புறங்க ஏதாவது ஃபங்க்ஷன் டைமானால் ஆர்டரும் பண்ணி கொடுப்பேங்க. அது நார்மல் எல்லாமே, அதாவது வீட்டு விசேஷங்களுக்கும் நீங்கள் ஆர்டர் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஐயா, உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஸோ மக்கள் யாராவது உங்களுக்கு ஆர்டர் வேணுனாலும் உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் ஐயா. 95 97 54 67 87. சரிங்க ஐயா. சரி, நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு வியூவர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம். ஸோ பார்க்கலாங்க. வியூவர்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா குமாரசாமி மெஸ்ஸில் தான் நான் இப்போ இருக்கேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட்டு வந்துட்டு ரேரு தான். ஸோ நான்வெஜ் வந்து மிக்ஸ்டு ஃபுட்டு தான் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வீட்டு முறைப்படி ஐயா வந்துட்டு ஐயாவும் அம்மா தான் இங்கே உணவு தயாரிச்சிட்ருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ரைஸுங்க. ரைஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சாம்பார் கொடுத்துருக்காங்க. சாம்பாரில் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரியல், பீன்ஸு பொரியல் கொடுத்துருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம், ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் ஃபுட்டு தான் நம்ம அடிச்சு நொறுக்கியிருக்கோம். ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டை வந்து இன்றைக்கி பார்க்கணும், அது ஒரு நல்ல ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிடணுங்கிறதுக்காக தான் இந்த ஷாப்புக்கு நான் தேடி வந்திருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மறந்துட்டேன், முருங்கைக்காய் பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தோணுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதை நான் சொல்ல மாட்டேன். வாவ், அதாவது ஒரு நல்ல ஒரு ஹோம் ஃபுட்டு வந்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த சர்க்கிளில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பர்ச்சேசிங்கெலாம் இங்கே நிறைய வருவாங்க. ஸோ இந்த ஷாப்பை வந்து நீங்கள் தேடி வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஹோம்மேடில் பார்த்தீங்கன்னா உள்ளே அவங்க ஏட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் மசாலா நல்லாவே தெரியுது. ஸோ காரம் எதுவுமே இல்லைங்க. அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு ஏஜ்டு பீப்புள் எல்லாருமே வந்து இங்கே சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே காமிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஐயா ஒருத்தர் சாப்பிட்ருக்காரு.
ஸோ அவரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஐயாக்கெல்லாம் ஏஜ் வந்து கண்டிப்பாக ஒரு 80 இருக்குங்களா ஐயா? 80 ஏஜுங்க. ஸோ அவர் வந்து இங்கே சாப்பிட்ருக்காரு. ஸோ அப்பளம். ஸோ ஒரு மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராமராஜ் அவர்கள் வந்து அப்பளத்தை வந்து ஒரு பொறி பொறிப்பார், கவுண்டமணி அவர்கள் வந்து அப்பளம் தெரிக்குதும்பாங்க. ஸோ நானும் அதே மாதிரி ஒரு பொறி அடிச்சுக்கிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து ரசம் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரசம் சாப்பிட்லாம். ஓகே, ரசம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் வந்து உடலுக்கு எவ்வளோ ஒரு ஆரோக்கியங்கிறது தெரியுங்க. வாவ், ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் அதை ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அதோடைய ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு வெஜிடேரியன் லைக் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோருங்க. மோர் கொடுத்துருக்காங்க. சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஊறுகாய் மறந்துட்டேன் பாருங்க. ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டாலும் ரசமும் மோரும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டா தான் அதோடய ஃபீலே தெரியும். அந்த ஃபீலே உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நான் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். ஸோ நல்லி எலும்பு தான் வெஜிடேரியன் பிரியர்கள் வந்துட்டு ஸோ நல்லி எலும்பு நினச்சி தான் முருங்கைக்காயை சாப்பிட்றாங்க. வியூவர்ஸ், இங்கே ஒரு ஐயா வந்து சாப்பிட்ருக்காருங்க. ரொம்பவே அவர் வந்து ஈகராக எங்களை வந்து என்னை கண்டிப்பாக நீங்கள் பேட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு அவரே ரொம்ப வாண்டடாக கேட்டார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயா வணக்கங்க, உங்கள் பேருங்க? பேர் எஸ்பி கந்தசாமி. எஸ்பி கந்தசாமி. எப்பவுமே இங்கே ரெகுலராக வந்து சாப்பிடுவீங்களா ஐயா? எப்பவுமே இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். எப்படி இருக்குங்க ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குங்க? டேஸ்ட்டெல்லாம் அற்புதமாக இருக்குது. அற்புதமாக இருக்குது. குறை சொல்ல முடியாது. வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும். ஓ, வீட்டில் எப்படி செய்வோமோ அதே இதில் மெத்தடில் செய்வாங்க. சில நேரங்களில் குக்கர்லையும் செய்வாங்க. அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. உடல் ஆரோக்கியத்துக்கு அற்புதமான இடம், அற்புதமான சாப்பாடு. நம்ம கடையில் சொல்லலாம். ஃபேமிலியெல்லாம் சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரேட்டும் சீப்பாக இருக்குது. மற்ற ஹோட்டலில் 100 மாதிரி 80 மாதிரிலாம் இல்லை. காசு இல்லைனாலும் கூட சாப்பாடு போடுவாங்க. அதுலலாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா
என்னை பற்றி சில வரி ஜோதிடம் நல்லா பார்ப்பேன். அப்படிங்களாயா? சரி சரி. ஏன்னா மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன சமாச்சாரம் இருக்குன்னு நல்லா துல்லியமாக சொல்லிடுவேன். ஏபி நாகராஜன் கிட்ட அசிஸ்டன்ட் ரைட்டராக இருந்தவன். அப்படிங்களா? ஓகே. ஏபி நாகராஜன் கிட்ட ரைட்டராக இருந்தாலும் சரி சரிங்க. திருவிளையாடல் புராணம் எடுக்கிற போது அங்கே இருந்தேன் நான். அப்பேற்பட்ட ஒரு ஆள். ஆனால் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்குதோ அத்தனையும் அனுபவிப்பேன். அனுபவிச்சுட்டு இருக்கிற இப்போ. அதனால் உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேங்க. உங்களையும் சந்திச்சதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குமாரசாமி மெஸ் ரிவ்யூ வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோங்க. ஸோ இங்கே எல்லாருமே ரொம்ப விரும்பி வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், ஆமாம், உங்களுக்கு எதாவது ஆர்டர் தேவைனாலும் அவரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஐயா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாகவே இருக்கார். ஸோ நீங்கள் அவரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ மற்றும் ஒரு ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.